வணக்கம் ரவி. மதுரை விமான நிலைய விரிவாக்கத்துக்கு நிலம் கையகப்படுத்திய விவகாரம் தொடர்பாக அமைச்சர் மூர்த்தியின் மனத்தை பேச்சுவார்த்தை தோல்வியை தொடர்ந்து தற்போது சின்ன உடைப்பு கிராம மக்கள் தற்போது கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் ரவி. மதுரை விமான நிலையம் விரிவாக்க தொடர்பாக கிட்டத்தட்ட 633 ஏக்கர் நிலத்தில் பணிகள் நடைபெற உள்ளது. இந்த நிலையில் கிராம மக்களுக்கு மாநாட்டு 3 சென்ட் இடம் மற்றும் வீடு கட்டித்தர வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்தனர். மீள்குடி அமர்வு செய்யாமல் நிலம் வீடுகளை வழங்க மாட்டோம் என்று தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் ரவி. கடந்த ஒரு வார காலமாக இந்த தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் இந்த கிராம மக்களிடம் பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தை நடத்திய போது எந்த ஒரு சுமூகம் இதுவரை எட்டப்பட வேண்டும் கொள்ளலாம். இந்த நிலையில் நேற்று வீடு மற்றும் நிலங்களை கையகப்படுத்துவதற்காக தெற்கு தாசில்தார் விஜயலட்சுமி மற்றும் மதுரை விமான நிலைய நிலையெடுப்பு தாசில்தார் பிரபாகரன் ஆகியோர் ஜேசிக்குவாங்கல் கிராமத்திற்கு வருகை தந்தனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த தகவல் சின்னோடைப்பு கிராம மக்கள் இமானுவேல் சேகர் சிலை முன்பாக 100க்கும் மேற்பட்ட பெண்கள் உள்ளிட்ட ஏராளமான போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் அங்கே கூடிய அதிகாரிகள் பேச்சுவார்த்தைக்கு பின் அதாவது சுமூக எட்டப்படும் என்ற ஒரு பேச்சுவார்த்தைக்கு பின் அங்கிருந்து கலைந்து சென்றார். மீண்டும் இன்றைய தினம் அமைச்சர் மூர்த்தியிடம் பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இந்த பேச்சுவார்த்தையில் எந்த ஒரு உடன்பாடும் எட்டாத நிலையில் தற்போது மீண்டும் இந்த போராட்டத்தை இறங்கியுள்ளனர். ஏற்கனவே நிலம் விரிவாக்க தொடர்பாக அறிவித்ததுடன் இழப்பீடு தொகை வழங்கப்பட்டு இருப்பதால் தொடர்பாக அதிகம் பேச்சு முடிவெடுக்க இருப்பதாகவும் தாசில்தார் தெரிவித்த நிலையிலும் கூட தற்போது இந்த நிலத்தை கொடுக்க மாட்டோம் என்ற ஒரு கோஷத்துடன் தற்போது இந்த சின்ன உடைப்பு கிராம மக்கள் தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தொடர்ந்து இந்த இடத்தில் ஒரு பதட்டமான சூழ்நிலை காணப்படுகிறது. ஏனென்றால் மதுரையை பொறுத்தவரை ஏற்கனவே முல்லை நகர் பிரச்சனை ஏற்கனவே பெரிய பூதாகரம் எடுத்து தொடர் 10 நாட்களாக அந்த மக்கள் போராட்டம் நடத்தி வரும் நிலையில் அடுத்த கட்டமாக அந்த சின்னோடைப்பு பகுதி மக்கள் போராட்டத்தை எடுத்து மதுரையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ரவி.